என்னோட செல்லக்குட்டி எவ்வளோ அழகா தூங்குறா. தூங்கும்போது கூட இவ்வளோ அழகா இருக்கா. இவ்வளோ ரசிச்சுக்கிட்டே இருந்துட்டு என்னையே நான் மறந்துடுவேன் போல. ஆனால் என்ன வாய் தான் கொஞ்சம் ஓவர். பரவாயில்ல, அதுவும் அழகு தானே. நம்மக்கிட்ட பேசாம வேற யார்கிட்ட பேச போறா? இப்போ மட்டும் எந்திரிச்சான் அவ்வளோதான். எதுக்கு என்னை பார்த்தீங்கன்னு சண்டைக்கு வந்துடுவா. தூங்கும்போது கூட அழகா தான் இருக்கா. ராட்சசி, சரியான ராட்சசி. பார்க்க எவ்வளோ சைலண்டா சாதுவா இருக்கா. பார்க்குறவங்க பூரா இவ ரொம்ப நல்ல பொண்ணு, வாயே பேச மாட்டா அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் எனக்கு தானே தெரியும் இது எவ்வளோ பெரிய வாயாடி, இதுக்கிட்ட நம்ம வாயை கொடுத்து வாங்கவே முடியாதுன்னு. ஆனால் தூங்கும்போது மட்டும் அப்படியே பச்சை பிள்ளை மாதிரி நல்ல பிள்ளை மாதிரி தூங்குறது. ராட்சசி. எழுப்பி விட்டுலாமா? வேணாம் வேணாம், அசந்து தூங்குறா. தூங்கிட்டு போறா. கொஞ்ச நேரம் நம்மளும் ரசிப்போமே. எந்திரிச்சானா ராட்சசி ஆயிடுவா. இப்போ குழந்தை மாதிரி தூங்குறா, ரசிக்கலாம். என்னடி முழிச்சிட்ட? நல்லா தூங்கிட்டு இருந்தேன். உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு எழுப்பாம இருந்தா டக்குன்னு முழிச்சிட்டேன். ஆமா, என்னையே குறு குறுன்னு பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு எப்படி தூக்கம் வரும்? அதான் நான் முழிச்சிட்டேன். எனக்கு தூங்கவே விட மாட்டேங்கிறீங்கப்பா. ஏய், தூங்கிட்டு தானே இருந்த நீ. நான் பார்த்தது உனக்கு எப்படி தெரியும்? நீனா எந்திரிச்சிட்டு என்னை சண்டைக்கு வேற பத்தியா? தூங்கும் போது எவ்வளோ அமைதியா குழந்த மாதிரி பச்சை பிள்ளை, ஒண்ணுமே தெரியாத பிள்ளை, விரல கொடுத்தா கூட சப்ப தெரியான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பிள்ளை மாதிரி தூங்குற. ஆனா எந்திரிச்சோடனே உன் வேலையை காட்ட ஆரம்பிக்கிற பத்தியா? நான் என்ன பச்சை பிள்ளைன்னு உங்ககிட்ட சொன்னேன்னா? நானா பச்சை பிள்ளையாண்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. அந்த மாதிரி இருக்கணும் தான் ஆசை. இருக்க முடியாதே, வளர்ந்து தானே ஆகணும். ஏன் எந்திரிச்சோன்னு எப்படி தெரியுறேன்? இல்லை செல்லக்குட்டி, எந்திரிச்சோன்னே நல்லா தான் தெரியுற. இருந்தாலும் தூங்கும் போது அழகா அமைதியா எதுவும் பேசாம தூங்குறியா, நல்லா இருக்கு. ஆனா எந்திரிச்சதுக்கு அப்புறம் 1008 கேள்வி கேட்குற பாரு, அது தாண்டி கொஞ்சம் பயமா இருக்கு. ராட்சசி மாதிரி இருக்கு, அப்படித்தானே கார்த்தி? ஒருவேளை நம்ம பேசினாலும் கேட்டுக்கிட்டு தான் இருந்திருப்பாளோ? இவ பேசுறத பார்த்தா கேட்டுக்கிட்டு தான் கிடந்திருப்பான்னு நினைக்கிறேன். தூங்குற மாதிரி இப்ப நடிச்சிருக்கா. இவ சரியான கேடி தான். இப்ப நம்ம கிட்ட சண்டைக்கு வரணும். நம்ம கூட சண்டை போடலைன்னா இவளுக்கு அந்த நாளே முடியாது. இன்னைக்கு என்ன எந்திரிச்சோடனே சண்டையில ஆரம்பிச்சிட்டா? சூப்பர். காலையிலேயே சண்டையா? நல்ல தொடக்கம். என்னப்பா ராட்சசி என்ன சொன்னீங்க? ராட்சசியா? இல்லையே, நான் அப்பெல்லாம் எதுவும் சொல்லலையே. வேற யாவது உன்னை எப்படி திட்டினாங்களா? சொல்லு. என் பொண்டாட்டிய ராட்சசின்னு யார் சொல்றது? நான் இதை கேட்டுட்டு வரேன். எப்படி நடிக்கிறேன் பாரு. நீ பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு தான்டா பேசுறேன். அப்படியே ஒன்றும் தெரியாத பிள்ளை மாதிரி என்னென்ன பேச்சு பேசினேன். தூங்கும்போது அழகா சமத்தா தூங்குறேனா, எந்திரிச்சோன்னா ராட்சசி ஆயிரனா. எம்படி திமுரு சொல்லிவிட்டு இப்போ சொல்லு வேற சொல்ற. கார்த்தி, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் விடிய காலம் அரை தூக்கத்தில் தான் கிடப்பேன். யார் என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு நல்லா கேட்கும். ஆனால் என்ன, எந்திரிச்சு தான் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன். முழிக்கிறதுக்கு அவ்வளோ சோம்பேறித்தனம். அதனால நீங்கள் பேசினது எல்லாம் கேட்டுருச்சு. ராட்சசின்னு யார் சொன்னான்னு எனக்கு தெரியும். நம்மள இவ ஒரு வழி பண்ணிடுவா. ராட்சசின்னு சும்மா சொன்னேன். நான் இதுக்கு பயப்படணும்? ஒத்துக்கிற வேண்டியதான். இல்லை செல்லக்குட்டி, அழகான ராட்சசி அப்படின்னு சொன்னேன். நீ என்ன நினைச்ச? இந்த கொடூரமா படத்துலாம் தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு பல்ல ஈன்னு காட்டிக்கிட்டு மூத்துல கறி பூசிட்டு வருமே, அந்த ராட்சசி நினைச்சிட்டியா? இல்லை செல்லம், உன்னை போய் எப்படி சொல்வேனா? நீ என்னோட அழகான ராட்சசிடி. பரவாயில்ல கார்த்தி, நல்லாவே சமாளிக்கிறீங்க. இருந்தாலும் நீங்க சொல்லும் போது அழகா தான் இருக்கு. சொல்லுங்க, நல்லா இருக்கு. என்ன ராட்சசியா? இல்ல கார்த்தி, அழகான ராட்சசி. நீங்க சொல்லும்போது எனக்கு என்னமோ பிடிச்சிருக்கு. கோபமே வரல. நல்ல வேலை, எதையோ சொல்லி சமாளிச்சிட்டோம். நம்ம சொன்னா நல்லா தான் இருக்கான். இனிமே இதை வச்சு மெயின்டைன் பண்ண வேண்டியதான். ஏன்னா மாமன் அந்த அளவுக்கு உன்னை ரசிக்கிறேன்டி, அதனாலதான் இப்பெல்லாம் பேசுறேன். அதான் உனக்கும் பிடிச்சிருக்கு. பரவாயில்ல கார்த்தி, வர வர சமாளிக்கலாம் கத்துக்கிட்டீங்க போல. நல்ல விஷயம்தான். வேற என்னமா பண்றது, கல்யாணம் ஆயிட்டாங்களே, பசங்க சமாளிக்க கத்துக்க தானே வேணும். சரி, என்ன மேடம்க்கு எந்திரிக்கிறதுக்கு மனசே இல்லையா? எந்திரிக்க மனசே இல்லை போல. ஆமாப்பா, நைட்லாம் தூக்கமே வரல. உங்களை எழுப்பி ஏதாச்சும் பேசலான்னு பார்த்தா நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்களா? ஃபோனையே பார்த்தேன். ஃபோனை எவ்வளோ நேரம் பார்க்குறது? 2 ஃபோனையும் மாறி மாறி பார்த்துட்டு அதோட இப்போ விடிய காலம் தான் படுத்தேன். இப்போ நல்லா தூக்கம் வருது. டயர்டாக இருக்குப்பா. பாட்டிக்கிட்ட கேட்டால் ஏதாச்சும்
உளுந்தங்கஞ்சி அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுப்பாங்க. பாட்டிக்கிட்ட தான் கேட்கணும். பாட்டிக்கிட்ட நீ கேட்கவே வேணாம், அவங்களே டான்னு கொண்டு வந்துருவாங்க. சரி நீ ரெஸ்ட் எடு, அப்ப நான் கிளம்பவா? எங்கே போறீங்கப்பா? என்னடி இது கேள்வி? வேலைக்கு போவேனாமா? உன்னை இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா சாப்பாடு எல்லாம் வந்துருமா என்ன? என் வீட்டில் எதுவும் அச்சய பத்திரத்தை வச்சிருக்கியா? ம்ம். அது இருந்தா நான் ஏன் இப்படி இருக்கேன்? சரி சரி கிளம்புங்க. என்னடி பொசுக்குன்னு கிளம்ப சொல்லிட்ட? கொஞ்சமாச்சும் கம்பல் பண்ணுவே இருக்க சொல்லி அப்புன்னு நினைச்சேன், பொசுக்குன்னு கிளம்ப சொல்லிட்டேன். சரி நான் வரேன். இந்த மூஞ்சி பார்த்துக்கிட்டே இருந்தா போர் அடிச்சிடும்ல, சளிப்பு வந்துடும்ல. அதனால தான் போயிட்டு வாங்க, ஈவினிங் பார்க்கலாம். அப்போதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இல்லைன்னா போர் அடிச்சு போயிரும்பா. என்னோட ராட்சசியை பார்க்கறதுக்கெல்லாம் எனக்கு ஒன்றும் போர் அடிக்காது. உனக்கு அடிக்குதோ என்னமோ. எனக்கும் அடிக்காதே. அப்புறம் என்ன மேடம்க்கு நான் பார்த்தா ஒரு நாள் லீவ் போட்டுட்டு பார்க்குறேனே. டேய், லீவ் போடணும்னா டேரெக்டாக சொல்ல வேண்டியதானே? அதுக்கு அங்கே சுற்றி இங்கே சுற்றி இப்படி சொல்லுவியா? கண்டுபிடிச்சிட்டியாடி. சரி சரி நான் கிளம்புறேன், இன்னொரு நாள் லீவ் போட்டுக்கலாம். சரி நீ ரெஸ்ட் எடு, நான் பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு போகிறேன். சரிப்பா, நீங்கள் கிளம்புங்க. அதுக்குள்ளே நானே கிளம்பி ரெடியாகி கீழே வந்துடுவேன். சரி செல்லக்குட்டி, நான் கிளம்பி கீழே போகிறேன், வா. மாமா நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டுமா? ஸ்வேதா என்ன எந்திரிக்கல, அவளுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். இருந்தாலும் கேட்டானா சொல்லிடுங்க. என்ன மாப்பிள்ள, இன்னும் 2 நாள் கழிச்சு ஆஃபீஸ் போகக்கூடாதா? உடனே போகணுமா என்ன? ஏற்கனவே ஒரு நாள் லீவ் ஆயிடுச்சு. அப்புறம் முந்தா நாள் ஹாஸ்பிட்டல் போனோம்னா அது ஆஃப் டே வந்துட்டேன். அங்கே வேலையெல்லாம் பெண்டிங்கில் இருக்குமாமா. நான் போயிட்டு சீக்கிரத்துலேயே வந்துடுவேன். ஸ்வேதா எந்திரிச்சதும் சொல்லிடுங்க, நான் அவள்கிட்ட கால் பண்ணி பேசிக்கிறேன். எங்க இந்தாங்க டீ குடிங்க. ஒரு கப்பை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மாப்பிள்ளை நிற்கிறாருல, அவருக்கு டீ எடுத்துகிட்டு இல்லையா? சரி இதை அவர்கிட்ட கொடுத்துட்டு எனக்கு அப்புறம் எடுத்துகிட்டு வா. அவர் ஆஃபீஸ் கிளம்புறாராம், குடிச்சிட்டு போட்டோம். எங்க நான் உங்களுக்கு தான் போட்டுட்டு வந்தேன், வேற யாருக்கும் போட்டுட்டு வரல. அவங்களுக்கு வேணா யாராச்சும் போட்டு கொடுப்பாங்க, இல்லைன்னா கடையில் போய் குடிச்சுக்கட்டும். இத்தனை நாள் வீட்டில் யாரும் போட்டு கொடுத்துக்கிட்டா இருந்தாங்க? கடையில் தானே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. புதுசாக என்ன பழக்கம் பண்ணீங்க? உங்களுக்கு போட்டு வந்தா நீங்கள் குடிங்க, சும்மா அவங்களுக்கு போடுங்க இவங்களுக்கு போடுங்கன்னு சொல்லாதீங்க. எதுக்கு நீ மூஞ்சில வச்சு பேசுற? ஒரு வீட்டோட மாப்பிள்ளை, எப்படி மரியாதை கொடுக்கணும்னு உனக்கு தெரியும்ல. ஆமாம் ஆமாம், அப்படியே முறையாக கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க. உங்களுக்கு மாப்பிள்ளை மரியாதை வேற கொடுக்கணுமாக்கும். என்னாலாம் போட்டு கொடுக்க முடியாது. வேணும்னா உங்கள் அருமை மாப்பிள்ளைக்கு நீங்களே போட்டு கொடுங்க. ஏன் உங்கள் பொண்ணுங்க, உங்கள் பொண்ணு மருமகளாம் மருமகன் வச்சு தாங்குவாங்களே, அவங்கள போட்டு கொடுக்க சொல்லுங்க. மாமா பரவாயில்ல விடுங்க, நான் அங்கே ஆஃபீஸில் குடிச்சுக்கிறேன். கேண்டீனில் போய் எப்பவும் அங்கே தான் குடிப்பேன். நான் அங்கேயே குடிச்சுக்கிறேன். நான் வரேன். மாப்பிள்ளை நீங்கள் எதையும் மனசில் வச்சுக்காதீங்க, அவள் ஏதோ கோவத்தில் பேசுகிறா. நான் வேணா போட்டுட்டு வரட்டுமா? இல்லை மாமா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அத்தை குணம் தான், தெரிஞ்ச விஷயம் தானே. அவங்க எனக்கு போட்டு கொடுத்தா தான் நான் ஆச்சரியப்படுவேன். இதுக்கெல்லாம் நான் ஒன்று ஃபீல் பண்ண மாட்டேன். அத்தைக்கிட்ட சொல்லுங்க, நான் ஃபீல் பண்ணணும்னு நினச்சிப்பாங்க. இதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ண மாட்டேன். நிறைய பார்த்தாச்சு, இதுக்கு மேலாம் ஒன்றும் இல்லை. நான் ஆஃபீஸ்லேயே போய் பிடிச்சிக்கிறேன். ஸ்வேதாட்ட மட்டும் சொல்லாதீங்க, அவள் ஏதாச்சும் சண்டைக்கு வருவாள். சரிங்க மாப்பிள்ளை, நீங்கள் கிளம்புங்கப்பா. பாத்தியாடி மாப்பிள்ளை என்ன சொல்லிட்டு போறாருன்னு? அவர் வயசுக்கு எப்படி பேசுறேன்னு பாரு. ஓ வயசுக்கு தான் நீ நடந்துக்கிறியே. எப்போ திருந்த போறியே தெரியல. காப்பியை நீனே குடி, எனக்கு ஒன்றும் தேவையில்லை. இந்த மாதிரி உங்ககிட்டலாம் வாங்கி குடிச்சா காப்பி குடித்த மாதிரியே இருக்காது. யாருக்கு தெரியும், அதில் விஷத்தை கலந்து கொடுத்தாலும் கூட தெரியாது. என்னங்க இப்படி பேசுறீங்க? நான் போய் உங்களுக்கு விஷத்தை கொடுப்பேனா? இப்படிலாம் பேசாதீங்க, மனசு கஷ்டமா இருக்குல்ல. அப்படியா? உனக்கு மனசு கஷ்டமா இருக்கா? மனசு கஷ்டம்னா என்னெல்லாம் உனக்கு தெரியுதா? இப்படி தானே இருக்கும் அடுத்தவங்களுக்கும். அடுத்தவங்க மனசை கஷ்டப்படும் போது அவங்களுக்கு தானே இப்படி வலிக்கும். உனக்கு அது புரிய வேணாம். அதனால தான் போய் நீனே குடி, இல்லைன்னா குப்பையில் கொண்டு ஊற்று. ஏங்க அவன் நேற்று வந்தவன், அவனுக்காக என்ன இப்படி பேசுவீங்களா? இன்னைக்கு வந்தவங்க நேற்று வந்தவங்கலாம் இல்லை. உங்க குணத்தை பாரு. அதை நீ எப்போ புரிஞ்சுக்கிறியோ அப்போ வந்து என்கிட்ட பேசு, டீலாம் கொண்டு வா. அது வரைக்கும் இந்த மாதிரி டீ கொடுக்குறேன் சாப்பாடு கொடுக்குறோம்னா வராத. இந்த விஷயம் ஸ்வேதாக்கு தெரிஞ்சா என்ன ஆகுன்னு தெரியும்ல. இந்த வீட்டில் இருக்கவே மாட்டேன்னு சொன்னான். நாங்கள் தான் கட்டாயப்படுத்தி இருக்க வச்சுருக்கோம். அப்புறம் உன் பொண்ணு காலம் முழுக்க உங்ககிட்ட பேசவே மாட்டா. அதை மனசில் வச்சுக்கிட்டு எதையா இருந்தாலும் பண்ணு. என் மனுஷனுக்கு எவ்வளோ திமிரு! போயும் போயும் நேற்று வந்தவன், அவனுக்காக நம்மளை எப்படி பேசுகிறாரு? இவருக்கு விஷம் வச்சிருவேனா? நான் என்ன அப்படியா பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நான் நல்லதுக்கு தானே சொல்கிறேன். அது ஏன் இங்கே இருக்க யாருக்குமே புரிய மாட்டேங்குது? இவங்கெல்லாம் எப்போ புரிஞ்சுக்க போகிறாங்களோ என்னமோ என்னே திருந்துங்கிறாங்க. ஆனால் திருந்த வேண்டியது இவங்க தான். கூடிய சீக்கிரத்தில் புரிஞ்சிடும். ஸ்வேதா அம்மா அம்மான்னு கிடப்பா, அவளையும் மாற்றிட்டாங்க. என் பையன்
அம்மாவையே சுற்றி சுற்றி வருவேன். அவனே மாற்றிட்டாங்க. நம்ம குடும்பத்துக்குன்னு வந்து சேர்ந்துருக்குங்க பாரு. எல்லாம் என் தலை எழுத்து. என்ன பண்ணுறது? இந்த காலேஜ் தானே, இந்த காலேஜ் தான் மாமா சொன்னார். இன்னும் ஆளையே காணுமே. சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏய், நீ சிவா தானே? ஆமாம், நீங்கள் யாரு? நான் அசோக். சின்ன வயசில் ஞாபகம் இருக்கா? மீராவோட அத்தை பையன். ஓ, நீங்களா? சொல்லுங்கள் பிரதர். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்டயா? என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு டைம் இல்லை. இல்லைப்பா, மீராவை பற்றி தான். மீராவை பற்றியா? என்ன? ஓ, கல்யாணத்துக்கு அம்மா கேட்டிருந்தாங்களே, ஓகே சொல்லிட்டாளா? வீட்டில் சொல்லிடவா? இல்லை சிவா, அது இல்லை. மீரா பற்றி நீ தெரியாமல் பேசுகிற. அவளும் நானும் லவ் பண்ணோம். கல்யாணத்து வரைக்கும் கூட வந்துருச்சு. அதுக்குள்ளே ஏதேதோ நடந்து அவளுக்கு எல்லாமே மறந்து போச்சு. இப்போ மறுபடியும் நீ அவளை கல்யாணம் பண்ணியிருக்கன்னு சொல்லியிருக்க. அவளுக்கு இப்போ எதுவுமே ஞாபகம் இல்லாதனால உனக்கு ஓகே சொன்னாலும் சொல்லிடுவா. நீ மட்டும் வேணான்னு சொல்லிடுறியா? இப்போல நான் என்னோட மீரா கூட வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கடவுளா பார்த்து அவளை என்கிட்ட கொண்டாந்து சேர்த்துருக்காரு. இப்போ வந்து அவகிட்ட கல்யாணம் வேணான்னு சொல்லவா? எனக்கிட்ட வரணும் தான். அவளுக்கு ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆகி பழசெல்லாம் மறந்துட்டாலோ என்னமோ. அது வரைக்கும் நல்லது. நான் போய் அவகிட்ட சொல்லுவேனா? மாட்டவே மாட்டேன். மீரா எனக்கு வேணும். எது நடந்தாலும் சரி, அது எனக்கு நல்லதாகவே நடந்திருக்கு. இனிமே அதை நமக்கு சாதகமாக தான் பயன்படுத்திக்கணும். நம்ம வாட்டுக்க இவர் பாவம்னு உண்மையை சொன்னோம், நம்ம வாழ்க்கை வீணாயிரும். மீரா நம்மளை விட்டு போயிடுவா. என்ன சிவா யோசிச்சுட்டே இருக்கீங்க? அப்படியா பிரதர்? சரி, நான் மீராக்கிட்ட பேசுகிறேன். ஆனால் அவன் நான் சொன்னாலும் எதுவும் கேட்க மாட்டா. இதை நீங்களே சொல்லி பார்க்க வேண்டியதானே? இல்லைப்பா, நான் சொன்னால் அவளுக்கு பிடிக்காது. என்னையவே அவளுக்கு பிடிக்கல. அதனால தான். அப்படிங்களா பிரதர்? சரி, நான் சொல்லிடுறேன். நீங்கள் கிளம்புங்க. என்னோட மீராவை விட்டு கொடுக்கணுமா? நடக்கவே நடக்காது. வாய்ப்பே இல்லை. சிவா, அசோக் மாமா வந்துட்டு போனாரு. ஒருவேளை எல்லாத்தையும் கேட்டுட்டாளா? கேட்டுட்டா இவளுக்கு எல்லாம் ஒன்றுமே தெரிஞ்சிருமே. என்ன சிவா, என்ன பேசிட்டு போனாரு? ஏதோ உங்ககிட்ட பேசின மாதிரி இருந்துச்சு. நாங்கள் என்ன பேசணும்னு நீ கேட்கலையா மீரா? இல்லைப்பா, நான் வந்துக்கிட்டு இருந்தேனா அதுக்குள்ளே அவர் பேசிட்டு போயிட்டாரு. கேட்கல. என்னவா, என்னை பார்க்கறது வந்தாரா? இல்லை மீரா, உன்கிட்ட எப்படி சொல்கிறது? வீட்டில் கல்யாணத்துக்கு கேட்டிருந்தாங்கல்ல, அதான் மீராவை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நீங்களாம் அப்படி கேட்காதீங்க, அவளை விட்டு போயிரு அப்படின்னு சொன்னார். அதான் எனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அசோக் மாமாவை அப்படி சொன்னாரு? இருக்கு, எல்லாம் எங்கள் அம்மா அப்பா பார்க்குற வேலை தான். கல்யாணம் பண்ணிக்கன்னு டார்ச்சர் பண்ணுறாங்க. இப்போ வந்து உங்ககிட்டயும் சொல்லிட்டு போகிறாங்களா? அவங்களுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இல்லைப்பா, உங்கள் வீட்டில் தான் பேசி வச்சுட்டாங்களாமே. அதனால தான் மீரா என்னையதான் கட்டிப்பா, நீ சும்மா ஆசை வளர்த்துக்கிட்டு தெரியாத, அவகிட்ட சொல்லி நீ புரிய வை அப்படின்னு மிரட்டுற மாதிரி பேசிட்டு போறாரு. அந்த அளவுக்கு வந்துருச்சா? நீ விடு சிவா, வீட்டில் போய் நான் பார்த்துக்கிறேன். அவர் சொன்னதெல்லாம் நீ எதுவும் வச்சுக்காத. சுத்தமாக அவனெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதுதானே எனக்கு வேணும். பிடிக்கலன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். கடைசி வரைக்கும் உனக்கு பழசு ஞாபகமே வரக்கூடாது. சரி சிவா, நீ ஒன்றும் மனசில் வச்சுக்காத. நம்ம கிளம்பலாமா? நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். நல்ல வேலை மீரா, உங்ககிட்ட எப்படி சொல்றேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நீ நான் கேட்டு வந்துட்டேன். எங்கள் வீட்டில் கல்யாணத்துக்கு நீ ஓகே சொல்லிட்டேன்னு சொல்லிடவா? பொறுங்க சிவா, கொஞ்ச நாள் போட்டுன்னு பார்த்தேன். நான் வீட்டில் போய் வீட்டில் என்ன முடிவில் இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்கிறேன். பயமாக இருக்கு மீரா. நான் பாட்டுக்கு உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அப்புறம் அவர் பாட்டுக்கு அடியில் கூட்டியாந்து இதுக்கு அடிச்சு விட்டாருன்னா நான் என்ன பண்ணுவேன்? எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆசை, நீ அவ போயிட்டு மருமகளாக வரணும்னா. அதனால தான் உங்ககிட்ட அப்படி கேட்டாங்க. அதுக்குன்னு இவர் வந்து எப்படி மிரட்டிட்டு போகிறாரு தெரியுமா? அவனை மட்டும் நீ மீராவை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், உன்னை ஆளை வச்சு அடிச்சிருவேன் அப்படிலாம் சொல்லிட்டு போகிறாரு. ஓ, அப்படிலாம் வேறு சொன்னான் அவன். அவனுக்கு இருக்கு கச்சேரி. எங்கள் வீட்டில் அவனை ரொம்ப நல்லவங்க நம்பிக்கிட்டே இருக்காங்க. அவன் குணம் இப்போ தானே தெரியுது. நான் கூட நல்ல வந்தேன், நமக்கு தான் பிடிக்கல அப்படின்னு கொஞ்சம் விட்டு வச்சுருந்தேன். ஆனால் அவன் இந்த அளவுக்குலாம் பண்ணுவானா? ஆள் வச்சு அடிப்பானா? அவனெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் சிவா. இப்போ சொல்கிறேன், உன்னைய பண்ணிக்கினாலும் பண்ணிக்கணும், தவிர அவனை பண்ணிக்கவே மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் மீரா. நீ கூட பயந்துக்கிட்டு அவன் பின்னாடி போயிருவியோன்னு நினச்சேன். அப்படிலாம் பண்ண மாட்டேன் சிவா. சின்ன வயசுலேருந்து உனக்கும் ஆகாதுல்ல, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்கல்ல. ஆமாம், நான் உங்ககிட்ட எத்தனை தடவை என் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நீ ரெண்டு பேரையும் சமாதானம் இப்போ சொல்வேன். இப்போ தெரியுதா அவன் எவ்வளோ பெரிய ஆளுன்னு? சாரி சிவா, என்ன பண்ணுறது, எல்லாரையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு காலம் வரணும்ல. அதனால் சாரி, மன்னிச்சுக்க. அவனை நான் வீட்டில் போய் கவனிச்சுக்கிறேன்.
சரி வா கிளாஸ்க்கு போகலாம், டைம் ஆச்சு. இந்த அசோக் மாமா இப்படிலாம் பண்ணுவாரா? எப்படிலாம் பண்ணுவான்னு தெரியவே இல்லை. இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே நான் விட்டுருக்க மாட்டேனே. இந்த அம்மாவையும் அப்பாவையும் சொல்லணும். மருமகன்னு தாங்கிக்கிட்டு என்னையும் வேற கட்டி கொடுக்கணுமாம்ல. இவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் ஆனால் காலம் பூரா அழுதுகிட்டே இருக்க வேண்டியதான். இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் முதல்ல.